அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய வாராகி. ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் 6 கிரக சேர்க்கை, 5 கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்கிறது. பொதுவாக ஒரு கிரகங்கள் 2 கிரகங்கள் சேர்ந்திருப்பது ரொம்ப சிறப்பு. ஒரு உதாரணத்துக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து சூரியன் மேஷத்தில் இருக்க போகிறார். சித்ரா பிறந்த உடனே சூரியன் மேஷத்தில் இருக்கார். தனிச்சிருந்தாலுமே கூட அந்த சூரியன் உச்சம் பெற்றவராக விளங்குவார். அதே போல் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சம் பெற்றவராக விளங்குவார். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குமே கூட ஒரு தனித்துவம் உண்டு, அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு, அதுக்கு சிறப்பு பலன்கள் உண்டு. ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் 5 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை, இதெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் நிகழுது. இது ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குருவுடைய வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் இந்த கிரக சேர்க்கை நிகழ்கிறது. ஏப்ரல் மாதம் முழுவதும் கடைசி 30ஆம் நாள் வரையிலுமே கூட புதன், சுக்கிரன், ராகு, சனி இந்த 4 கிரகமும் ஒன்றா இருக்குது. 25 தேதி வரையிலுமே கூட சந்திரன் சேர்ந்திருக்கிறார். அப்போது மீன ராசியில் 4 கிரகங்கள், அதிகபட்சமாக 5 கிரகங்கள் கிரக சேர்க்கை நிகழ்கிறது. இதில் என்னென்னா, இந்த சனி ராகு காம்பினேஷன் ஆகவே ஆகாது. இந்த சனியும் ராகுவும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு அடிதடி நடக்க போகுது. அப்படி இல்லைன்னா ஒரு மறைமுகமான ஒரு ஜெயில் யோகம் ஏற்பட போகுது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிறைவாசங்கள் ஏற்பட போகுது. அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத வம்பு வழக்குகள் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இதுவே நம்ம பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இதே சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அந்த சனி ராகு உங்கள் ஜாதகத்துக்கு நல்லவராகவும் வல்லவராகவும் சுபராக இருப்பாரே ஆனால் கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் கொடிகட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சனி இருட்டு, 2வது கனிம வளங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே சனி தான், பூமி சம்மந்தப்பட்டது. அப்போ கனிம வளங்கள், குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கிரானைட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அன்றைக்கெல்லாம் பாரு 100 கோடி 200 கோடிக்கு மேலே ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பொருளே. அப்போ அந்த சனி ராகு காம்பினேஷன் இருக்குமே ஆனால் அப்போ இந்த மாதிரி கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், விவசாயம் சம்பந்தப்பட்ட பெரிய பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்பு, அந்த தொழில் அமைப்புகளுக்கெல்லாம் சிறப்பானதாக இருக்கும். அப்போ ஒரு சனி ராகு ஒரு இடத்துல சேரும் பொழுது ப்ளஸ்ஸாக பார்க்கும்போது தொழிலில் அபரிமிதமான வளர்ச்சி, ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெவலப்மெண்ட், பெரிய பெரிய வாய்ப்புகளை எல்லாம் கொடுப்பார். பல கோடி, பல 1000 கோடி, இல்லை பல 100 கோடி வாய்ப்புகளை எல்லாம் வாரி கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு பெரிய பிக் லெவலில் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அப்படியே ஆப்போசிட் சைட் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் ஜாதகம் வலுவிழந்திருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசமாக ஒரு வீண்பழி அவமானம், தலைகுனிவு, தேவையில்லாத சண்டை சச்சரவு, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஜெயில் யோகம் இதெல்லாம் கொடுத்துருவார். கூட இந்த சூரியன் அங்கெல்லாம் சேரும்போது அரசியல் தலைவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கு எல்லாமே கூட மறைமுகமான ஒரு சில வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான ஒரு சில குறைகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அது ஃபேமிலியாக இருக்கலாம், கட்சியாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம். அதே சனி சுக்கிரன் சேருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்ப பெண்கள், ஃபேமிலிக்குள்ளே நிறைய மனக்குழப்பங்கள், மன சங்கடங்கள், தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன் அல்லது உடல்நிலை ஆரோக்கியம், ரொம்ப அதிகப்படியான ஒரு உடல்நல குறைவுகள், உடம்பு சரியில்லாமல் போகிறது,
இந்த மாதிரியெல்லாம் இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையில் ஃபேமிலி குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு அவ்வளோ சிறப்பானதாக இருக்காது. அதே சமயத்தில் சூரியன் சேருகின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் கொடிகட்டி பறக்கின்ற யோகம், நினைத்ததையெல்லாம் சாதிக்கின்ற யோகம். ஏன்னா அரசு அதிகாரிகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஒரு உயர்நிலையில் ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை எந்த டிபார்ட்மெண்ட் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஹையர் ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இல்லை ஒரு இன்ஜினியர். அப்போது அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்திருக்கிறது. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நம்பிக்கையான விசுவாசமான நமக்கு நபர்கள் கிடைக்கல. ஒரு 10 ரூபா முதலீடு செய்யணும் சாமி, நம்மகிட்ட கொஞ்சம் பைசா இருக்குது, ஒரு விசுவாசமான நபர்கள் நமக்கு வேணும். ஒரு 100 ரூபா இருக்குது, அதை எடுத்து நம்ம செலவு பண்ணணும். இல்லை ஒரு 1000 ரூபா இருக்குது, அது நம்பிக்கையாக வச்சு ஒரு தொழில் செய்யணும். அந்த மாதிரி நம்பிக்கையான நபர்கள் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான யோகம். அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை என்பது இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினாலும், ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து பஞ்சமஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலும், அதே போல் சனி பயிற்சி முடிஞ்சு வரக்கூடிய முதல் மாதம் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சி நடந்திருக்கு. சனி பயிற்சி முடிஞ்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மந்த்து. அப்போ சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருக்கிறார். அப்போ இதனால் நல்ல யோகங்களும் பல பல சுபத்துவமான நன்மை நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. சரி வாங்க, இது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனித்துவமாக என்ன சொல்லுது ஏப்ரல் மாதம் என்பதை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அதி சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன 5 கிரக சேர்க்கை, 6 கிரக சேர்க்கை, 4 கிரக சேர்க்கை, கடைசி வரையிலும் 3 கிரக சேர்க்கை. இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வரையிலும் 4 கிரக சேர்க்கையே இருக்குது. எப்படின்னா சனி, ராகு, புதன், சுக்கிரன், இவங்க 4 பேரும் ஏப்ரல் 30ஆம் தேதி வரையிலும் மீனத்தில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் பாவத்திலே, ராசிக்கு 6ஆம் பாவத்திலே சனி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மிகப்பெரிய அசுப கிரகங்களோடு இணைகிறார். அப்போ கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, நிச்சயமாக இந்த மாதம் நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடந்தேறும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனதருமை துலாம் ராசி நேயர்களே, ராசிநாதன் சுக்கிரனும் ராகுவும், சார் சுக்கிரன் ராகு சேர்ந்தாங்கனாக்கா பெரும் பணயோகம், அளவிட்டு சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம். லிமிட்டேஷன் சொல்ல முடியாது. ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கும், 1000 கோடி ரூபாய் இருக்கும், ஒரு 5000 கோடி இருக்கும், நம்ம அளவிட்டே சொல்ல முடியாது. அதே போல் நிறைய துலாம் ராசி என்பர்கள் கையில் கொஞ்சம் பணம் வச்சுருப்பாங்க. ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, ஏதாவது ஒரு திரைமறைவாக ஒருத்தர்கிட்ட நம்பிக்கையாக நமக்கு கிடைக்கணும் சாமி, அவங்க மூலிமா இன்வெஸ்ட் பண்ணலாம், இவங்ககிட்ட கொடுக்கலாமா பாருங்கள், இவங்கள்ட்ட கொடுக்கலாமா பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய முதலீடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய அவங்களிடத்துல இருக்கும். அப்போது
இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பணயோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களே. ஒரு நல்ல தனயோகம் பணயோகம் வரப்போகுது. அதோடு மட்டுமல்ல, அபரிமிதமான ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி இல்லை, நீங்கள் ஒரு நார்மல் பொசிஷனில் இருக்கிறீங்க, மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன்ஸ் பெரிய நிறுவனத்தோடோ ஒரு தொழிலதிபர்களோடு அரசியல் தலைவர்களோடு அமைச்சர் பெருமக்களோடு மிகப்பெரிய தகவல் தொடர்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இதெல்லாம் துலாம் ராசி என்பர்களே உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான காலம். முற்றிலுமாக உங்கள் வாழ்க்கையை அப்படியே முன்னேற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல கால நேரமாக இந்த ஏப்ரல் மாதம் அமைகிறது துலாம் ராசி நேயர்களே. அப்போ யாருக்கெல்லாம் இது பொருந்தும், யாருக்கெல்லாம் இது நடக்கும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருக்கான்னு பார்க்கணும், நல்ல நேரங்கள் அமைந்திருக்கான்னு பார்க்கணும். அப்படி நல்ல தசாபுத்திகள் நல்ல ஜாதக கிரக அமைப்புகள் இருக்குமே ஆனால் உங்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் தொழில் அமைப்புகள், குறிப்பாக டாக்டர்ஸ். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், டாக்டர்ஸுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள், அதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில ரகசியங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இன்னொருத்தரை பற்றி பேசுகிறது கிடையாது. அப்போ ரகசியமான ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கலாம், ஃபண்டு பணம் பிரச்சனைகளாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸில் அவங்க நம்பிக்கையாக இருந்தவங்க ஏமாற்றி இருக்கலாம், இல்லை வம்பு வழக்கில் அக்ரிமெண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ டாக்டர்ஸு, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடதோஷங்கள், ஆடிட்டர்ஸு, அட்வொகேட்ஸு, இன்னும் சொல்லப்போனால் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், கோழி பண்ணைகள், அதே போல் விவசாய பெருமக்கள், பெரிய பெரிய தோப்புகள்லாம் வச்சு பண்ணையார்களாக இருப்பாங்க, பெரிய பெரிய தன்னந்தோப்பெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, காடுகள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பொருட்கள் சார்ந்து பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, கோயம்புத்தூர் சைடு, பாலக்காடு சைடு பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய விவசாயம் சார்ந்த ரொம்ப ஒரு 50 கோடி 100 கோடி போல இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ் கம்பெனிஸு, அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆன்மீக பெரியோர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, இப்படி யாராக இருந்தாலும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குறிப்பாக டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், ஃபண்டு டிமாண்ட் என்று சொல்லக்கூடிய பண பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பண பிரச்சனைகள் விலகும் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, குறிப்பாக தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், வேலை செய்கிற ஆள் விசுவாசமாக தூய்மையாக இல்லாமல் இருக்கிறது, ஏமாத்துறது, திருடு போகிறது, மெயினாக திருடு போகிறது, பொருட்கள், பணம், நகை இதெல்லாம் ஏமாற்றப்படுவது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்திருக்குமே ஆனால் அவையெல்லாம் ரெக்கவரி ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள், விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்
அல்லது ரினிவல் சம்மந்தப்பட்டது, என்கொயரி, மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், ஜாபில் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்ற தடைகள், அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், மெயினாக ப்ரைவேட் ஜாப், முன்னேற்ற தடைகள் இருக்குமே. ஆனால் அந்த முன்னேற்ற தடைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. கடைசியாக திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பர்களே சிறப்பான யோகம். நாமளாம் அன்றைக்கி பார்க்குறோம், 35 வயசு ஆகுது, 38 வயசு ஆகுது, முதல் திருமணம் நடந்து ஒரு குழந்தை பாப்பா, 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம சொல்கிறோம், இல்லைம்மா நீங்கள் வேறு குலத்தில் தான் போய் சேரணும், நகரத்தில் வசிக்க முடியாது, இந்த இடத்துல இது மாதிரி ஏழ்மையான நிலைமையில் ஒரு பையன் இருக்காமா, உங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஜாதகத்தை பார்த்து எடுத்து சொல்கிறோம். உடனே பாருங்கள், அந்த பாப்பா ஐடியில் வேலை செஞ்சுன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண் இமீடியட்டாக அந்த கிராமத்து சூழ்நிலைக்கு போய் அடாப்ட் ஆகிறாங்க. சொல்கிற பேச்சை கேட்டு நல்ல கணவன் எனக்கு அதுதான் சாமி முக்கியம், நல்ல குடும்பம் அமையணும், அது எங்கே இருந்தால் என்ன சாமி, நான் அவர் இருக்க இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிராம சூழ்நிலையில் போயிட்டு அதை அடாப்ட் ஆகிறாங்க. கிராமத்துலேருந்து டவுனுக்கு வர்றது வேறு, டவுன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஐடி ஃபீல்டில் இருந்துட்டு ஒரு விவசாய குடும்பத்தில் போயிட்டு அடாப்ட் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ அதை போல் 38 வயசு 40 வயசில் செகண்ட் மேரேஜுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களாக இருப்பீர்களே ஆனால் திருமண யோகங்கள் நடைபெறும். சீக்கிரமாக பண்ணிடணும், அது தாமதிக்கக்கூடாது. ஒரு 3 மாதம்தான் உங்களுக்கு அந்த யோகம், ஜூன் மாதம் வரலாம் தான் இந்த திருமண யோகம். அதே போலத்தான் ஆண்களுக்கும் முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், வயோதிக திருமணம், காதல் திருமணங்கள், இதிலெல்லாம் திருமண யோகங்கள் உண்டு. அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். துலாம் ராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம், நல்ல நேரம் பிறந்துடுச்சு. குறிப்பாக விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடிந்தது. நேற்று வரையிலும் ஏதோ மார்ச் 30ஆம் தேதி வரலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஒட்டுமொத்தமாக விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான எது போச்சுங்க, அர்த்தாஷ்டம சனி சனியுடைய தொல்லை, சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து விடுதலை. அப்போ விருச்சக ராசி நேயர்களே, அற்புதமான கால நேரம் இது, வளர்ச்சிக்கான காலம். ராசிநாதன் செவ்வாய் பகவான் 6, 8ஆக மறைந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே விருச்சக ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. சார், உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், மலை போல் பிரச்சனைகள் வந்தாலும் அவை உங்கள் கிட்ட வரும்போது பனி போல் விலகிவிடும். பிரச்சனை அப்படி உருண்டு வரும்போது மிகப்பெரிய மலை மாதிரி, பெரிய பாறை மாதிரி தெரியுமா? உங்களை நெருங்க 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 குருவுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசி என்பவர்கள் பனி போல் விலகிவிடும். அன்றைக்கெல்லாம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய, சிங்கப்பூரில் வசிக்கக்கூடிய ஒரு அன்பு தோழர், அன்பு நண்பர், விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள், அவங்க குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட்டு, ஒரு மிகப்பெரிய, அவங்களுக்கு ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதறி போயிட்டாங்க, மழை போல பிரச்சனை. உடனடியாக, சாமி நீங்கள் எப்படியாவது எனக்கு இதை தீர்த்து கொடுக்கணும்னா நீங்கள் காப்பாற்றி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் நம்ம அந்த வாராகி பூஜையை செய்ய கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிப்போச்சு. இதை போல் வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், ஜாபு ப்ராப்ளமாக இருக்கலாம், செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம்,
அப்போ இதுபோல் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், விருச்சிக ராசி நேயர்களை இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட கவலை வேண்டாம், சிறு கடுகு போல மாறிவிடும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லா பெருவாழ்வு, மன நிம்மதி. உங்களுக்கு என்ன சார் முக்கியம்? சார் எனக்கு எதுவுமே வேணாங்க, நிம்மதி இருந்தால் போதுங்க. சார் உங்களுக்கு என்ன சார்? எனக்கு எதுவுமே வேணாங்க, சந்தோஷம் இருந்தால் போதுங்க. அப்போ விருச்சிக ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாதம் முதல் மனசுக்கு நிம்மதி, மனசுக்கு சந்தோஷம், மனக்குழப்பங்கள் விலகுவது, டிப்ரெஷன்ஸ்லாம் குறைவது, மன நிம்மதியான பெருவாழ்வு உண்டு. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூஸ் வருவது, நிறைய உடல் நலக்குறைவுகள் இப்போ நாம் நிறைய பார்க்குறோம். காரணமே தெரியாமல் வலிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் ப்ராப்ளம்னே சொல்ல முடியாது, ஆனால் அவங்களுக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உடல்நல குறைவுகள் இருக்குமே, ஆனால் அந்த உடல்நல குறைவுகள் சரியாகும். ஆயுள் கண்டங்கள், மனசு பயமாக இருக்குது சாமி, ஏதாவது கண்டம் இருக்குமோ, உயிர் வாழ முடியுமா, எக்ஸ்டென்ஷன் இருக்குமா, அந்த மாதிரி கண்டங்கள் பிரச்சனைகள் இருக்கும். சிறு சிறு விபத்துக்கள், ஆக்சிடெண்ட்டு, தீ விபத்துக்கள் நடந்திருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கலாம், இல்லை ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வியாதிகளாக இருக்கலாம். அப்போ இதெல்லாம் விபத்துக்கள், கண்டங்கள். அந்த மாதிரியான கண்டங்கள் இருக்குமே, ஆனால் அந்த கண்டங்கள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போல்லாம் அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் ரொம்ப கை கொடுக்கக்கூடியதாக முக்கியமாக அமைகிறது. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, அதே போலத்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் வரக்கூடிய குடும்ப குழப்பங்கள், அங்கே பங்காளிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி பசங்க சொல்கிற பேச்சு கேட்காததாக இருக்கலாம், பசங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறது, காதல் பிரச்சனைகள், காதல் திருமணங்கள், அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கிடையே வரக்கூடிய பிரச்சனைகள், வேறு ஏதேனும் மொத்தமாக குடும்பத்துக்கே ஒரு வளர்ச்சி அடைய முடியாமல் செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள், குறிப்பாக செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் நம்முடைய வாராகியின் துணை கொண்டு சிறப்பான முறையில் நடந்தேறும். நல்ல குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். கவலை வேண்டாம், செய்வினை கோளாறுகள் எல்லாம் விலகும். எனதொருமை விருச்சிக ராசி நேயர்களே, அதே போல் இடதோஷங்கள், ஒரு தொழில் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது, ஒரு குடும்பம் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது, பிதிருதோஷங்களாக இருக்கலாம். அல்லது ஏன்னா இந்த சனி ராகு, சனி சுக்கிரன் சேர்க்கை, இதெல்லாம் எதை சுற்றி காட்டின பெண்ணுடைய சாபங்கள், பெண்களால் வந்த பிரச்சனைகள், நிறைய பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்கு அதிகமானதாக இருக்கும். அப்போ அந்த பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், பெண் சாபங்கள் இருக்குமே ஆனால், இல்லை வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, அதே போலத்தான் திருமண யோகங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, நிறைய விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்கள் குறிப்பாக 40 வயசு, 35 வயசு, 38 வயசு செகண்ட் மேரேஜுக்காக காத்திருப்பீர்களே ஆனால், 2வது கல்யாணம் பண்ணணும், இல்லை இன்னும் முதல் கல்யாணமே ஆகலை, அந்த மாதிரிலாம் காத்திருப்பீர்களே ஆனால் உங்களுக்கான நல்ல வாழ்க்கை ஆரம்பம். ஃபஸ்ட்டு மேரேஜாக இருந்தாலும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலும் மனம் உவந்து சாமியும் கிரகமும் உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்குதோ அந்த இடத்துல தலை வணங்கி ஏற்பீர்களே ஆனால், மனம் உவந்து குடும்பம் செய்வீர்களே ஆனால் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். அப்போ முதல் திருமணம் ஏன் முறிஞ்சு போச்சு? ஏன் அந்த தாலி இறங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது?
அது என்ன தோஷம், அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்துவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ் செய்வீர்களே ஆனால் நீண்ட நெடிய நிலையான வாழ்க்கை அமையும். கவலை வேண்டாம் எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே. அப்போ முதல் திருமணம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், திருமண யோகங்கள் கைகூடும். குறிப்பாக கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, டிவோர்ஸ் கேஸு, எனக்கு தெரியாது சாமி, நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு மாதிரி இப்படி இருக்காங்க, வசியம் பண்ணியிருக்காங்க, வேற ஒரு தொடர்பு இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதருமை விருச்சிக ராசினியரில் குடும்ப பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சி மேலோங்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.